Hello, my dear students of grade 6. Welcome to Kavin English Learning Channel. தரம் 6 மாணவர்களை கவின் இங்கிலீஷ் லேர்னிங் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். எங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இயர் நீங்க கிரேட் 6க்கு போற உங்களுக்கு மொடியூல் சிஸ்டம் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால. நாங்க ஏற்கனவே உங்களுக்கு மொடியூல் 1, மொடியூல் 2, மொடியூல் 3 என்று 3 இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து லெசன் 1, லெசன் 2 என்று நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். So module 1 is step up, module 2 reading for life, module 3 mirror wall. So today we are going to learn module 3 lesson 2. Come, let's start the lesson now. Yes, this is the module 3 of term 1, mirror wall, writing and representing literature for enjoyment. Okay, lesson 2, making list. Right, lesson 2 என்ன பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் மேக்கிங் லிஸ்டா, அதாவது லிஸ்ட் ஒன்று தயாரிக்கிற மேக்கிங் லிஸ்ட், ஒரு பட்டியல் ஒன்று தயாரிக்கிறது. At the end of this lesson you will be able to write a list of 5 to 10 items correctly. Form plural nouns correctly. Make list to organize your own work. Right, அதாவது இந்த லெசன் முடிவுல நீங்க 5 தொடக்கம் 10 வகையான ஐட்டங்களை லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதோட form plural nouns correctly. plural nouns என்ன? சிங்குலர் என்றா ஒருமை, plural என்றா பன்மை. அப்ப பன்மை சொற்களை நீங்க சரியா பயன்படுத்துறதுக்கு பழகிடுவீங்க. அதோட make list to organize your own work. ஒரு நீங்க ஒரு லிஸ்ட் ஒன்றை போடக்கூடிய அபிலிட்டி உங்களுக்கு வேறும். என்னடா நீங்க செய்ய போற அந்த டு டூ லிஸ்ட் மாதிரி, அதாவது இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வேறும். ரைட், அடுத்தது கிரியேட்டிவ் மைண்ட் என்று சொல்லி ஒரு போஸ்டர், ஒரு வால் போஸ்டர் மாதிரி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதை உங்களை பார்க்கட்டாம்னு சொல்றாங்க. பாவம், அதுல என்னென்ன இருக்குது? போயம்ஸ் இருக்குது, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, riddles இருக்குது, ஸ்டோரி லைன்ஸ் இருக்குது, டிராயிங்ஸ், ஹெல்த் டிப்ஸ், ரிடில்ஸ், எஸ்ஸேஸ், கார்ட்ஸ் என்று சொல்லி பலதரப்பட்ட விஷயங்களும் கிரியேட்டிவ் மைண்ட் என்ற ஒரு டாபிக்குள்ள உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. So look at this picture carefully. Here task 2.1, time to talk. இது ஒரு class activity, right? Time to talk. What is this? இது என்னது? தரப்பட்டிருக்கிற அந்த பிக்சர் மாதிரி தந்திருக்கிற அந்த விஷயம் என்னது? Where do you see this? இதை நீங்க எங்க பாப்பீங்க? What can you see on it? அதுல என்னென்ன நீங்க பாக்குறீங்க? Discuss with your teacher and classmates. நீங்க உங்க டீச்சரோட டிஸ்கஸ் பண்ண போறீங்க. அதோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து இது ஹோல் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி மாதிரி தான் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. Right, know it. A wall magazine. Right, அப்ப தரப்பட்டது என்னது? ஒரு wall magazine. It's a big board on a wall where people put up creative work like drawings, stories, poems, pictures and articles to share with everyone. This is like a wall magazine என்று சொல்றது. இது உங்களோட கிளாஸ் ரூம்ல இருக்கலாம், ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு கிட்ட இருக்கலாம், அப்படி எல்லா இடத்துலயும் இருக்கலாம். A wall magazine is a big board, பெரிய போர்டு உண்டு. அது போர்டுல தொங்கப்பட விட்டுருக்கும், சுவத்துல இருக்குதும். அதுல நீங்க உங்களோட கிரியேட்டிவ் ஒர்க்ஸ், டிராயிங்ஸ போடலாம், கதைகளை போடலாம், கவிதைகள், படங்கள், ஆர்டிக்கல் எல்லாத்தையும் மற்றவரோட பகிர்ந்து கொள்றதுக்காக நீங்க போடப்படுறதுதான் வால் மேகசின் என்று சொல்லுவோம். Hello friends, shall we make a wall magazine? That's a good idea. What can we include in a wall magazine? நாங்க என்னென்ன wall magazineல இன்க்ளூட் பண்ணலாம்? We can include poems, essays, etc. in a wall magazine. Let's make a list. நாங்க என்னென்ன ஒரு வால் மேகசின்ல இன்க்ளூட் பண்ணலாம் என்று ஒரு லிஸ்ட் போடுவோம் என்று சொல்லி ஒரு டிஸ்கஷன் இதுல நீங்க பாக்குறீங்க. Task 2.2, discuss and write. This is a group activity. Look carefully at the picture of wall magazine given above. Make a list of items you can include in your wall magazines. Right, இப்ப அந்த படத்தை அந்த தரப்பட்டிருக்க வால் மேகசின் படத்தை பார்த்துட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண போறீங்க. போயம்ஸ், எஸ்ஸே, ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், அப்படி சொல்லி என்னென்ன ஐட்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லி நீங்க குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி எழுத போறீங்க. டிஸ்கஸ் அண்ட் ரைட். டாஸ்க் 2.3, what topics can you choose
for your creative work on a wall magazine. Write a list. Right. என்னென்ன டாபிக் வந்து நீங்க அந்த வால் மேகசின்ல போடலாம் என்றதுக்குரிய லிஸ்ட் அவுட், அதாவது மை ஸ்கூலை பற்றி, குட் ஹேபிட்ஸை பற்றி, மை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி என்னென்ன சின்ன டாபிக்கள்ல நாங்க அந்த வால் மேகசின்ல போடலாம். மை ஸ்கூலை பற்றி இருக்கலாம், குட் ஹேபிட்ஸ், நேச்சர் ஒரு போயம் இருக்கலாம், என்ன அப்படி என்னென்ன எஸ்ஏ டாபிக்ஸ்கள் ஏதாவது போடலாம். மை ஆம்பிஷன், என்ன அதே மாதிரி ஏதாவது ஒரு பங்க்சுவாலிட்டியை பற்றி போடலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்க போடலாம் யோசிக்கிறத வந்து ஸ்கூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடலாம். அப்படி என்ன டாபிக்ஸை நீங்க சூஸ் பண்ண போறீங்க, உங்களோட கிரியேட்டிவிட்டியை வச்சுக்கொண்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. என்னென்ன லிஸ்ட் ஐட்டத்தை நாங்க போடலாம்ன்றதை பற்றிய ஒரு லிஸ்ட் அவுட்டை போடுங்க. Okay, what materials or tools do we need to create a wall magazine? Make a list. Right. உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் ஒரு வால் மேகசினை தயாரிக்கிறது என்று சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று தயாரிக்கட்டும். ரைட். இப்ப எங்களுக்கு பேப்பர்ஸ் தேவைப்படும், சிசர்ஸ் தேவைப்படும், க்ளூ, கலர் பென்சிலோ, கலர் சாக் அண்ட் போர்ட் அண்ட் பின்ஸ் அண்ட் நிறைய தேவைப்படும். ரைட். So discuss and make a list of materials and tools you need to create your wall magazine. How many of each item do you need? The picture below will help you to make the list. Add more to the list. தந்திருக்கிறாங்க படங்கள், நீங்களும் more list out பண்ண போறீங்க. So you have to ask how many என்ற question கேட்க போறீங்க. எத்தனை தேவை? இப்ப நீங்க குரூப் டிஸ்கஷன் தானே, ஒவ்வொருத்தரும் சொல்ல போறீங்க. How many papers we need? How many packets of papers we need, or how many box of chalks we need, how many pencils we need and discuss பண்ண போறீங்க. So அதோட a pair of scissors, a box of color pencils, a bottle of glue, a packet of papers and சொல்லி நீங்க இந்த வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி இந்த டிஸ்கஷனை எழுதி கொள்ளுங்க. லிஸ்ட் ஒன்று பண்ணுங்க. என்னென்ன தேவை என்றதை நீங்க போட போறீங்க. அதோட எத்தனை how many we need என்றதையும் ஒரு குவான்டிட்டியும் நீங்க போட போறீங்க. So this is a very easy task. Let's write the plurals correctly. Here is a matching game for you. Right. இப்போ உங்களுக்கு plurals நீங்க வந்து மேட்ச் பண்ண சொல்லி தந்திருக்காங்க. Find and match. Match the correct pairs. இப்போ நீங்க correct pairs வந்து தேடி மேட்ச் பண்ண போறீங்க. Eraser தந்திருக்கு. அப்ப erasers ஓட மேட்ச் பண்ணுவீங்க. Stories. Copy, copies. Brush, brushes. So you have to search and match it. Find the word and match with the correct pair. This is a group work. Right. Let's find how plurals are formed. Right. Add S, add ES, add S after Y. Change Y to IES. Change F to VES. So pluralize பண்றது, S சேர்க்கிறது, ES சேர்க்கிறது, கடைசியில Sல முடியும், after Yக்கு பிறகு and change Y to IES. என்ன Yக்கு பிறகு Yக்கு பதிலா IES என்ன முடியும், Fக்கு பதிலா VES என்ன முடியும். So அதுகளை வச்சு கொண்டுதான் உங்களை இந்த ஆக்டிவிட்டி செய்ய சொல்லியிருக்காங்க. Look at the singular and plurals words pairs you matched. Group the words that you follow the same pattern. Write the word groups in separate columns. Right. இப்ப ஏற்கனவே நீங்க மேட்ச் பண்ணிக்கிறீங்க தானே, அதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கலர்ஸ், ஒரு கலர்ஸ்லாம் இந்த வேர்ட் தந்திருக்குது. அந்த கலர்ஸுக்குரிய குரூப் அப்படியே அந்தந்த குரூப்ஸுக்குள்ள உங்களை எழுத சொல்லி சொல்றாங்க. யூஸ் த கலர் கோட்ஸ் டு ஹெல்ப் யூ. அதான் உங்களோட க்ளூ. Now try to discover the rule for each group. Conduct a discussion with the teacher on forming plural nouns. A noun is a word that names a person, place, animal or thing. For example, dog, boy, ball, school. Noun enda பெயர் சொல். அதாவது ஒரு that names a person, ஒரு மனிதன் அல்லது இடம், ஒரு அனிமல் அல்லது ஒரு பொருளுக்கு நாங்க சொல்றது தான் noun என்று சொல்லி சொல்றோம். அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்க படிச்சிருக்கிறோம். Right. Language note. Rules for form plurals. Rules to form plurals. For most of the nouns add S. கூட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கூடுதலான வேர்ட்ஸுக்கு நாங்க வந்து நவுனுக்கு பின்னா நவுன் ப்ளூரலைஸ் பண்றதுக்கு S சேர்த்துக்கொள்வோம். இப்ப பென்சில்ண்டா பென்சில்ஸ்,
pen and pens. Nouns ending in s, ss, sh, ch, ox and es. அப்ப nouns வந்து s ல double s ல sh ch x ல முடிஞ்சா நாங்க அதுக்கு பதிலா es சேர்ப்போம். இப்ப பஸ்ஸுக்கு buses es வந்திருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி grass grasses, brush brushes, watch watches, box boxes. Nouns ending in a consonant plus y. Change y to ies. இப்ப copy and y and வந்திருந்தா அது நாங்க ies and சேர்ப்போம். copies, stories, stories and மாத்திரம். Nouns ending in a vowel plus y add s. இப்ப s and வந்ததுன்னு சொல்லி சொன்னா vowel a e i o u அதுக்கு பிறகு வர அந்த y வந்ததுன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க s தான் சேர்ப்பீங்க. அதுக்கு மாத்த மாட்டீங்க. ies சேர்க்கிறேன். essayண்டா essays or s தான் வரும். key keys. So it's very clear. Nouns ending in f o f e. Change f o f e to ves for some nouns only. இப்ப knife and knives, k n i v e s, leaf and leaves, l e a v e s. இப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கட்டாயம் சில ரூல்ஸை வந்து இங்கிலீஷ்ல பொறுத்தவரையில நீங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு ஆர்பிட்டரி நேச்சர்ல இருக்கிறபடியா அது வந்து நீங்க என்ன ஒரு இயற்கையாகவே சில விஷயங்களை நாங்க இதுதான் ரூல் அவுட் பண்ண முடியாது. சிலது நீங்க ரூல்ஸ்களை தெரிஞ்சு வச்சுக்கொண்டு பாடமாக்கித்தான் வைக்க வேணும். இப்ப சிலதுகளுக்கு இப்ப நீங்க நினைக்கலாம் காப்பின்றதுக்கு காப்பீஸ் நாங்க ஐஎஸ் சேர்க்கிறோம். ஆனா அப்புறம் எஸ்ஏ வரைக்கல எஸ்ஏஸ் எஸ் சேர்க்கிறோம். அதான் சொல்லணும் வவலுக்கு வவலோட வார வைக்கு எஸ் சேர்ப்போம், கன்சனோட வார வைக்கு ஐஎஸ் சேர்ப்போம். அப்ப அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். Okay, progress check. As you all know, the progress check to read and tick the matching box. If necessary, ask your teacher for help. Right, இது வந்து நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த progress check வந்து உங்களோட செல்ஃப் இவாலுவேஷன், அதான் இந்த மாடியூல்ஸ்ல ஒரு சிறப்பம்சமா இருக்குது. நீங்களே உங்களை இவாலுவேட் பண்ண போறீங்க. I can do it myself ண்டா green smiley டிக் பண்ணுவீங்க. I can manage with support, உங்களுக்கு யாரையாவது உதவியோட மேனேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா yellow smiley. Right. Write a list of 5 to 10 items correctly. ஒரு 5 ல இருந்து 10 ஐட்டம் உங்களுக்கு எழுத தெரியுமா? Form plural nouns correctly. Plural nouns form பண்ண தெரியுமா? Make list to organize my own work well. அதாவது என்னுடைய சொந்த தேவைக்கான லிஸ்ட் எனக்கு போட தெரியுமா? Work collaboratively. குரூப்பா இணைஞ்சு சேர்ந்து உங்களை இணைஞ்சு ஒர்க் பண்ண இயலுமா என்றதை வச்சுக்கொண்டுதான் நீங்க இந்த ப்ரோக்ரஸ் செக் செய்ய போறீங்க. Color the stars according to the number of ticks you got for the green smiley face. 4 ticks, 4 stars, 3 ticks, 3 stars, 2 ticks, 2 stars, 1 tick, 1 star. So do this work by yourself. Okay, and the last activity, take home activity. That's why you want to work home activity. Find pictures of plural nouns and paste them in your scrapbooks. Label them. உங்களோட scrapbook, நாங்க ஏற்கனவே ஒரு scrapbook சொல்லிட்டு இருக்கேன், என்ன மாதிரி செய்யறேன். அதுல வந்து plural nouns பிக்சர்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து அதை நீங்க ஒட்டி பேஸ்ட் பண்ணி நேம் பண்ணுங்க. Think and write different lists under different topics. My breakfast plan, things I have to do, trees in my garden, birds I see every day, and சொல்லி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனை யோசிங்க, டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை யோசிச்சு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதுக்குரிய லிஸ்ட் எப்படி எடுக்கலாம்ன்றதையும் தரட்டாம் உங்களுக்கு. Do not forget to write a topic for each list. ஒவ்வொரு லிஸ்டுக்கும் ஒரு தலையங்கத்தை போட மறக்க வேண்டாம் என்று சொல்லப்படுது. How to make a wall magazine. Last activity, how to make a wall magazine. Get a large cardboard or a pin board. ஒரு cardboard மட்டை அல்லது ஒரு pin board எடுங்க. Think of a title for your wall magazine and write it at the top in big bold letters. Right. ஒரு திங்க் பண்ணுங்க, ஒரு wall magazine எப்படி இருக்கும் என்ற திங்க் பண்ணி போட்டு ஒரு ஹெட்டிங் ஒன் டைட்டில் ஒன்ன போடுங்க. பிறகு போல்ட் லெட்டர்ஸ்ல நல்ல தடித்த எழுத்துல நீங்க அதை எழுத போறீங்க. Decorate the borders using colored stripes
or draw patterns using color pens. Divide the space into sections as poems, stories, drawings, articles, etc. Now you can create a wall magazine with your friends. Remember to paste your best work on it. Right, இதை நீங்களே ஒரு wall magazine create பண்ணி போட்டு ஸ்பேஸ் விட போறீங்க. poem, stories, drawings, articles எல்லாம் போட்டுட்டு உங்களோட கிளாஸ் ரூம்லயோ இங்கேயோ ஹேங் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நீங்க நீங்க செய்யற ஒர்க் எல்லாத்தையுமே அதுல பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். So this is a very simple activity. So hope you all enjoyed today's lesson very well. Yes, this is the sample for school wall magazines. You can include your own topics, articles about science, fiction, sports, literature, or students' voice or school voice or something. இதான் பிள்ளைகள் இப்படித்தான் நீங்க ஒரு ஸ்கூல் வால் மேகசினை கிரியேட் பண்ண போறீங்க. அதுல நீங்க என்ன வேணுமென்றாலும் உங்களுடைய ஓன் ஆர்டிக்கலை அதுல போட்டுக்கொள்ளலாம் வித் போட்டோஸ் அண்ட் அட்ராக்டிவ் பிக்சர்ஸ், கலர்ஃபுல் ஹெட்டிங்ஸ், டைட்டில்ஸ் எல்லாத்தையும். இப்ப ஸ்டூடெண்ட் வாய்ஸ் போடலாம், இங்க ஸ்கூல் வாய்ஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ், something else. You can create your own idea. So these are the platform to create your own knowledge, creativity. இதான் பிள்ளைகள் உங்களோட கிரியேட்டிவிட்டியை தூண்டுற மாதிரி தான் இந்த மொடியூல் சிஸ்டம் இருக்க போகுது என்றது உங்களுக்கு இதுல இருந்து விளங்கி இருக்கு. அதாவது உங்களை நீங்களாகவே செயற்படக்கூடிய மாதிரி இயக்குறதுதான் இந்த மொடியூல் சிஸ்டத்தோட பிளஸ் பாயிண்டா இருக்க போகுது. Okay, my dear students, hope you all enjoyed and understood today's lesson very well. I will meet you soon with an interesting topic later. Bye.